ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மருக்கான ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? சம்மரில் மேக்ஸிமம் நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் பேலன்ஸ் 2.5 to 3 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டேக் பண்ணி ஆகணும். வாட்டர் இன்டேக் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளும் நீர் சத்து உள்ள பழங்களும் சரிங்களா கண்டிப்பாக இன்டேக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைசியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் காரசாரமாக சாப்பிட்றீங்க, இல்லை நாங்கள் நான்வெஜ் எல்லாம் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்றப்ப அது மேக்ஸிமம் மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த சீசனில் எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இன்டேக்கான ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய், பூசணிக்காய், சரிங்களா, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் அதிகமாக இன்டேக் பண்ணுங்கள். ஃப்ளூயிட் பேலன்ஸ் குறையிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா 20 இயர்ஸாக இருக்கட்டும் 50 இயர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய மெட்டபாலிசம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் லோ பிபியோ இல்லை லோ சுகர் லெவலோ நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். காமனாக யூஸ் பண்ணுறது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர் நம்ம எடுப்போம். இந்த ஐஸ் வாட்டர் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஒரு காமனான டிஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர் நீங்கள் சடனாக எனக்கு சில்னஸாக வேணும், ரொம்ப நான் வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு போய் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களை பார்க்குறோமோ இல்லையோ ஃப்ரிட்ஜ் திறந்து ஐஸ் வாட்டர் பார்ப்போம். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சடனாக நீங்கள் இன்டேக் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் இன்டேக்கு நீங்கள் டூத் என்எம்எல்ல அந்த தண்ணி படும்போது பல்கூச்சம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எம்எல் பக்கமே நர்வ் செல்ஸ், சின்ன சின்ன நர்வ் செல்ஸ் இருக்கும். அந்த நர்வ் செல்ஸ் என்ன ஆகணும், கண்ட்ராக்ட் ஆகிடும், சுருங்கிச்சு அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் டெஃபெக்ட் ஆகும். ஸ்டமக்கில் அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் மசில்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நீங்கள் கோல்ட் வாட்டர் எடுக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ்ஸே டிஃபெக்ட். எப்பயுமே நீங்கள் ஒரு ஒரு ஹெவி மீல்ஸோ ஏதோ ஒன்று எடுக்கிறப்ப நீங்கள் எப்பயுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு மைல்டான ஒரு ஹாட் வாட்டர் எடுங்க, கொஞ்சம் டைஜஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் கோல்டு வாட்டர் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் அந்த டைஜஷன் ப்ராசஸே ஸ்டாப் பண்ணிடும். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் மேலுக்கு நான் எபிலெப்சி பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடனாக ஒரு 60 to 70 அந்த ஏஜில் தான் காமனாக இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜுக்குனாலும் காமன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் இருந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இன்டர்லிங்க் ஆகிருக்கு. அப்போ இன்டர்லிங்க் ஆனதுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கமிட்மெண்ட்டோட தான் எல்லா பீப்புள்ஸுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்ம ஒழுங்காக போகணும் அப்படின்னா ஃபுட் இன்டேக் ப்ளஸ் சின்ன சின்ன மைல்டான எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழலாம். அதுவும் நீங்கள் சம்மர் சீசனில் கண்டிப்பாக இருக்க இன்னும் ஜாஸ்தியாக தான் ஹாட் கிளைமேட் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? மெயினாக குழந்தைங்களுக்கும் வாட்டரி கண்டென்ட் இருக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி டவுட்டோ இல்லை வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.